கரூரில் தாவேக தலைவர் விஜய் பரப்புரையில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. அதன்படி நெரிசலில் சிக்கி உயிரிழந்த கோகிலா, பழனியம்மாள் ஆகிய 2 குழந்தைகளின் குடும்பத்தினர் வங்கிக் கணக்கில் 20 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டதாக குழந்தைகளின் தாயார் செல்வராணி தெரிவித்தார். மேலும் விஜய் தங்களிடம் தொலைபேசியில் ஆறுதல் தெரிவித்ததாக கூறினார். வந்துருச்சு 20 லட்சம் வந்திருக்கு. ஆக்கிடுச்சு. இன்னைக்கு தான் வந்திருக்கு. அழுதா அப்படி ஆறுதல் சொன்னா அப்படி நாங்களும் ஆறுதல் சொன்னோம். நேரில் வர்றேன்னு சொன்னா அப்படி வரும் அப்படி. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை அனுமதி கிடைத்ததும் நிச்சயமாக சந்திப்போம் என தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில், கரூரில் ஏற்பட்ட வேதனையான நிகழ்வில் பாதிக்கப்பட்டோருக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் எல்லா வகையிலும் இருப்போம் என குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டோரை சந்திப்பதற்கான சட்ட ரீதியிலான அனுமதி முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ள அவர், அனுமதி கிடைத்ததும் நிச்சயமாக சந்திப்போம் என தெரிவித்துள்ளார். அதோடு பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினருக்கு தலா 20 லட்சம் ரூபாயை வங்கிக் கணக்கு வாயிலாக அனுப்பி வைத்துள்ளது குறித்து விஜய் குறிப்பிட்டுள்ளார்.